ஏஞ்சல் எழுத்துக்கள் நேரம் வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆலம்பழம் நிறைய இருக்கு பாருங்க. நிறைய ஆலம்பழம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆலம்பழம். இந்த ஆலம்பழம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே சாப்பிடக்கூடிய பழம் தான். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஆலமரத்தை சுற்றினாங்க. இது நல்லா ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த ஆலம்பழம். இந்த ஆலம்பழத்தை தொடர்ந்து காலையில் ஒரு 10 பழம், நைட் ஒரு 10 பழம், ஆண் பெண் இருபாலருமே சாப்பிடும்போது ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மை சரியாகும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யக்கூடியது. இரைப்பை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குது, பெப்டிக் அல்சர் இருக்குது, பல வருடமாக இருக்குது, எது சாப்பிட்டாலும் எது கலைப்பாக இருக்குது, அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்றவங்களுக்கு அருமையாக கேட்கும். தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இங்கே பாருங்கள், இங்கே பழம் இருக்குது. இது சாப்பிட்டு காமிப்பீங்களா அப்படின்றீங்க. இதில் நான் ஒரு பழத்தை பறித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்படி தான் பழம் இருக்கும். பாருங்கள், இப்படி தான் பழம் இருக்கும். சரிங்களா? இப்படி தான் பழம் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பழத்தை நல்லா புளிப்பு சுவையாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவீங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது பூச்சி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பூச்சி எதுவுமே இல்லை. புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் சாப்பிட்றதுக்கு. அற்புதமாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு கலந்துருக்கும். இந்த பழங்கள் நிறைய நம்ம சாப்பிட்லாம், பிச்சு சாப்பிட்லாம். ஆனால் பழமாக தேர்ந்தெடுக்கணும். காய் வேண்டாம். இப்போ இது மாதிரி காலையில் ஒரு 10 பழம், நைட்டு ஒரு 10 பழம் சாப்பிடும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால், ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். பெண்களுக்கு நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். அது கை கால கடன்னு வருது. நர்வஸ் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். இரைப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் தொடர்ந்து சாப்பிடும்போது. அதே மாதிரி சரும நோய்கள் வராது. இது எப்படி நல்லா பலன்னு இருக்குதோ பழம் பார்க்குறது, அது மாதிரி உடம்பு நல்லா பலன்னு ஆகும். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பழம் தான் இந்த ஆலம்பழம். இந்த ஆலம்பழத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது, இல்லை ஆலம் மரத்துடைய பட்டை, வேர் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் படிப்படியாக சரி பண்ணும். கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு அற்புதமான மாமருந்து. இது உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா வாதத்தையும் பித்தத்தையும் சரிநிலைப்படுத்தும். பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பித்தப்பை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது அற்புதமாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான மாமருந்து. இதை தொடர்ந்து ஒரு 48 நாள் ஆண் பெண் 2 பேரும் சாப்பிடும்போது உடலில் இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இதை வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த பழத்தை நான் அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிருப்பேன். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பழம் மாதிரி இருக்கிற இந்த காயை நீங்கள் சின்னசாக வெட்டி என்ன பண்ணணும்னா, நிழல் வாக்கில் காய் போடணும். காய் போட்டு அதை பொடி செஞ்சு வச்சுட்டு காலை இரவு 1 டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் போட்டு கலந்து குடிச்சிங்கனாலும் நான் சொன்ன அனைத்து வகையான நன்மைகளும் கிடைக்கும். இது மாதிரி இயற்கையான பழங்கள், மரங்களுடைய இயற்கையான உணவுகளை சாப்பிடும்போது நம்ம நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியுங்க. நீங்கள் ஆலமரத்தை பார்த்துருப்பீங்க. பழம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பழம் பாருங்கள். பழம் நிறையா இருக்குது பாருங்கள் ஆலமரத்தில். இந்த ஒவ்வொரு பழத்துலேயும் நான் சொன்ன இவ்வளோ விட்டமின் மினரல் இருக்குது. இதை சாப்பிடும்போது நான் சொன்ன எல்லா வகையான பிரச்சனைகளும் சரியாகும். இந்த ஆலம்பழத்தில் விட்டமின்கள் இருக்குது, தாதுக்கள் இருக்குது. இது ஆக்சிஜனேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலம்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, தாது உப்புகள் இருக்குது. இது எல்லாமே நம்முடைய நோயை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான விட்டமின் தான். இது காது, மூக்கு, பல் நோய்கள், அப்புறமா மூலம், சின்ன சூடு கட்டி, கொழுப்பு கட்டி இதெல்லாம் சரி பண்ணும். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வலி சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி, முதுகு வலி, ஜாயின்ட் பெயின்டு, அப்புறமா மூட்டு தேஞ்சிருச்சு, ஜெவு தேஞ்சிருச்சு, அது மாதிரி வலிகளை சரி பண்ணும். அதே மாதிரி எந்த வகையான புண்களாக இருந்தாலும் இது சூப்பராக ஆற்றுருங்க. இந்த ஆலம் கொழுந்த மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, பழங்கள் பயன்படுத்துகிறாங்க, வேறுபட்டைகள் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆலமரத்தை காய வச்சு ஒரு 12 கிராம் அளவு பார்த்தீங்கன்னா பாலுடன் எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். ஆலமரத்து பாலை பார்த்தீங்கன்னாக்கா புண்கள் இருக்கிற இடத்துல பூசிட்டு வந்தாக்க குணமாகும். இது புளிப்பும் இனிப்பும் கொண்ட ஒரு அற்புதமான சுவை கொண்ட ஒரு பழம். வாதம்,
பித்தம் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரிநிலைப்படுத்தும். நேர்களே, இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ இன்னொரு பழமும் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். நண்பர்களே, ஆலம் பழம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நிறைய பழம் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் காய் வைக்கலாம். காய் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் பாருங்கள், பழம் நான் சாப்பிட போகிறேன். இங்கே எல்லாமே காயாக இருக்குது, பழமும் இருக்குது. இங்கே பாருங்கள், பழம் வந்து இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இப்படி எடுத்திங்கன்னா பழம் வந்துடும். நான் சொன்ன எல்லா விட்டமின் மினரலும் இருக்குது. இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்படி பறிக்கலாம். பாருங்கள், தண்ணி வருது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்படி ஒரு வேளை பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும், இப்படி ஊதிடுங்க. ஊற்றிட்டிங்கன்னா கிளியர் ஆகிடும். இது நீங்கள் கழுவியும் அப்புறமா இந்த பழம் இது மாதிரி பிச்சுட்டு அப்படியே தண்ணியில் அலசினீங்கன்னா அந்த பூச்சி ஒரு சில பூச்சிகள் இருந்தால் போயிடும். கழுவிட்டு நீங்கள் நிழலில் உலர்த்தி வச்சு அப்புறமா நிழல் நல்லா காஞ்சிட்டு பின்னாடி பொடி செஞ்சு வச்சும் சாப்பிட்லாம். இது நிறைய சாப்பிட்டு பழக்கம். ஏன்னா பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது பாருங்கள். சவுண்டு கேட்குது இல்லைங்களா? இது அப்படியே சாப்பிட்லாம். பாருங்க எவ்வளோ பழம் இருக்குது பாருங்க. அதை சாப்பிடக்கூடியது தான். இப்போ இதை எப்படி கலெக்ட் பண்ணணுன்னு கேட்பீங்க. இந்த பழம் மாதிரி இருக்குதை எப்படி கலெக்ட் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்க இருக்குதா? இது வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி உடச்சிக்கோங்க. உடச்சி எடுத்துகிட்டு போயிடுங்க. இது உடச்சி எடுத்துன்னு போயிட்டு இதை பார்த்திங்கன்னா இது புட்டுடுங்க. பாருங்க இப்படி உடச்சி காய வைங்க. பழம் பாருங்கள், இங்கேயும் நல்ல பழம். எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னாக்கா பழம் வந்துனே இருக்குது பாருங்கள். சரி, இங்கே பாருங்கள், இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோ வரும்னு நினைக்கிறேன். எடுத்து நிலையில் காய வச்சுட்டு இடித்து நிலையில் காய வச்சிடணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சி பண்ணி பொடி செஞ்சு வச்சுட்டு இதை உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு வந்தோம்னா ஆண் மால்ட்டு தன்மை பெண் மால்ட்டு தன்மைக்கு அற்புதமான மாமருந்து. அதே மாதிரி நான் சொன்ன அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாகும். நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க. ஒரு சில விஷயங்கள் சொல்லட்டுமா? நீங்கள் கடைப்பிடிப்பீங்களா? பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுங்க, தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற வாயில் மெண்டு இங்கேயே வந்து முக்கால்வாசி ஜீரணமாகிற மாதிரி அந்த உமிழ்நீரோடு மெண்டு முழுங்குங்க. உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கக்கூடிய உணவுகளை மட்டும் சாப்பிட்டா போதும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் உணவுக்கு ஏற்ற உழைப்பும் உழைப்புக்கு ஏற்ற உணவையும் நீங்கள் பயன்படுத்துங்க. வாழ்வியல் முறை உணவியல் முறையை சரி பண்ணுங்கள். சரிவிகித உணவை எடுங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.